எந்திரிங்க, நான் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கேன். vlog போடலாம். நீங்கள் எந்திரிங்க. என்னடி போடி எந்திரிங்க. எதுக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடி, அதுக்கு vlog போடலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேடி. இன்னும் தூங்கலடிங்க பாருடி. காஃபி போட்டிங்களா? சரிடி, இப்பதான் பாலை கூட்டி அடுப்பே பத்த வச்சிருக்கேன். இங்கேயும் வந்து என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? எழுப்புன கடுப்போ? சும்மா ஒரு vlog போடலான்னு சொன்னேன். போது குண்டா குண்டா உள்ள கேமரா வச்சிருந்துருவா. சீக்கிரம் காஃபியை போடுங்க, கூடிப்போம். எடுத்துட்டு வரேன். காஃபி போடுறது என்ன பெரிய மலையா? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு காஃபி போட தெரியலன்னா கேவலம்க்கா. நானும் இப்பதான் வந்திருக்கேன். எது 4 வருஷம் உங்களுக்கு? இப்பதானா 4 வருஷமா? என்னது 4 வருஷமா? மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் தாண்டி ஆகுது அக்காவுக்கு. சாரி, எனக்கு கணக்கு தெரியல. படினா படிக்கிறியா? படிச்சுட்டு தான் இருக்கேன். அதான் இந்த மாதிரி தான் படிக்க. போதும் போதும். பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கா? ஈரோட்டில் இப்படி தான் போடுவாங்க, நல்லா மொழி விட்டு இப்படி போடுவாங்க பாருங்க. செம்மையா இருக்குல்ல கோலம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கபியா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? என் ஃப்ரெண்டு புக்கு கேட்டா கொடுத்துட்டு வருவோம். நான் தான் லீவு, அவ்வளோதான் போய் படிக்கட்டும். ஆமாம், லீவ் போட்டிருக்கா. என்னென்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு, ஸோ அதனால லீவ் போட்டிருக்கா. இங்கே பாருங்க, சாம்பாரை போட்டிருக்காங்க. அக்கா வந்திருக்கேன், ஜாலியாக இருக்கேன். எங்க கோபிகா இல்லையா? அப்போ இல்லை, அப்படிலாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கு. அதான் இதை கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. சரி, வெளிச்சம் இல்லடியே. மீன் குழம்பு. ஏக்கா ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து வேலை செய்யறீங்களே? வேலை செய்யறேனா? வீடியோக்காக வேலை செய்யறேன். அப்படியா? அதான் பார்த்தேன். எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, வீடியோக்காக வேலை செய்யறாங்களாமா. என்னத்த போடுறது சொல்லு, போர் அடிக்கி. பின்னாடி கமெண்ட் வேற லெவல்ல வருதுல, அப்படிதான் இருக்கு, கண்டிக்காதீங்க. நமக்கு எதிர்வினைகள் நிறைய செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அது நம்ம கூடயே இருக்கு. ஆமா, நம்ம பாப்புலரா எப்படியா நம்ம தட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு சைடு தள்ளி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. நீ பாட்டை காட்ட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட போறாங்க. சரி, என் குரல் அவ்வளோ கேவலமா இருக்கா கைஸ்? இல்ல இல்ல. சரி, இப்ப நம்ம முடிச்சாச்சு. எடுத்து வந்து நம்ம என்ன பண்ண, சோறு திங்க போகணும். வாங்க. தோசை சாம்பார் ரெடி. காலையில சாப்பாடு இதுதான். வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஏண்டி டிவி இந்த வயசுல டோரிமான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். கிட்டு 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 கிட்டு. இந்த வீடியோ என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ண? சரி இருங்க. என்ன இன்னுமா கோபிகா என்ன பண்ற? என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் உழைச்சு போட்டு வச்சு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேரளா எல்லாம் கட்டினா யாரு பார்க்க போறா? எல்லாத்தையும் எடுத்து உள்ள போய் டக்கு டக்குன்னு ஜிப்பை பிச்சுட்ட. இப்ப வேற என்ன ஜிப்பு போட போற? இங்க ஒண்ணு இருக்கு. அம்மாட்ட சொல்லாத, சொன்னா திட்டு உலகம். எல்லாத்தையும் எடுத்து உழைப்பி போட்டுக்கிட்டு இருக்கா. எடுத்து உள்ள வை. எடுத்துடலாம், எடுத்துட்டு கட்டில வச்சிடலாம். இதெல்லாம் புது சாரி, இதெல்லாம் வந்து நம்ம கட்டவே இல்லை. ஸோ வந்து இதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வந்து எப்படி துணியெல்லாம் அடிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இங்கே வந்து இது வந்து நார்மல் புடவை, இங்கே வந்து கொஞ்சம் பட்டு புடவையாக இருக்கிற மாதிரிலாம் இந்த சைடு வச்சுருக்கேன். லைட்டு வந்து அங்கே இருக்கிறனால கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த சைடை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். இப்படி நமக்கு டைம் இருக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா வந்து நமக்கு சிரமமாக இருக்காது. ஸோ வந்து இப்படி தான் நான் மோட்டிவேட் பண்ணிட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். ஸோ வந்து எங்கள் சித்தி வீடு ரொம்ப மோசமாக இப்படி தான் இருந்துச்சு. சரி அப்படியே வீடியோ எடுக்கிற மாதிரி அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. சரி வாங்க இந்த சைடை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கீழேயும் இப்போ இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கீழேயும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடியில் மட்டும்தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். இதில் இவ்வளோ தான் ட்ரெஸ் இருக்குது. இது வந்து எங்கள் சித்தப்பாவோடது. பசங்களுக்கு எப்பயுமே கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஓவரால் எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு இது உனக்கு தச்சு தரேன். வீடியோ எடுக்கிறேன்னு எவ்வளோத்தையும் வேலைலாம் முடிச்சாச்சு. டக்குன்னு முடிச்சாச்சு. ஈவினிங் டைம் போல் சுட சுட நாங்கள் டீயும் பஜ்ஜியும் வந்து சித்தி வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் 3 பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. அதுக்கு தான் வந்து நாங்கள் பரபரப்பாக வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு சூடாக இதை சாப்பிடும்போது. அப்புறம் நைட்டுக்கு வந்து தக்காளி சோறும் வந்து காளான் கிரேவியும். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி டே எப்படி போணுச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.